Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சாப்டர் 5ல ஒரு செக்லிஸ்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த சம்ஸ்லாம் தெரியுமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. 2 மார்க்கில் ஒரு 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். சாப்டர் நம்பர் 5ல இந்த சம் எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. தெரியலன்னா ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸில் டோட்டலாக ஒரு 15 சம் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட நீங்கள் 2 மார்க்ஸ் போடும் போதே 3 மார்க்ஸ் அதில் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். 3 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே கொஞ்சம் 5 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த 15 கொஷின்ஸ் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது சம் தெரியலன்னா இம்மீடியட்டாக நம்மளுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டையோ அல்லது நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸையோ அல்லது நம்மளுடைய நம்ம யூடியூப் சேனல் யூஸ் பண்ணி நோட் யூஸ் பண்ணி போட்டிருப்பீங்களா அந்த நோட்ஸ் இருந்தாலும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த சம்ஸ் தெரியாமல் இந்த 3 மார்க்ஸ் தெரியாமல் எக்ஸாம் ஹால்குள்ளார போகாதீங்க. சார் இது படித்தா பாஸ் ஆகிடலாமா சார், இதை படித்தா நான் சென்டம் எடுத்துருவேன்னா என்பதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேள்வி. ஆனால் நம்ம புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தானே இது எல்லாமே. அந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின்ஸ்லேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு 20 5 மார்க் கொஷின்ஸ் எடுத்துருக்கோன்னா அந்த 20 5 மார்க் கொஷின்ஸ் தரவா தெரியுமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போங்க. ஆஸ் அ டீச்சராக எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டாக நாங்கள் எத்தனையோ முறை கொஷின் பேப்பர் எடுத்து இது சம்ஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு தோணும் கொஷின் பேப்பரில் கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்றது. உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு இயர், அதாவது 11th படிக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு இதை கேட்கலாம் இது ரொம்ப அழகான சம்மாச்சு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மாச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நான் இதுல போட்டிருக்கேன். நான் இப்போ டோட்டலா ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது. அப்ப இந்த 40 கொஷின்ஸையும் ஒரு வாட்டி தரவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஷின்ஸ் தான் இருக்குது. இதை தரவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. இதை தெரியாம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. இது இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு கண்டினியூஸா குவார்டர்லியா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், மிட் டர்ம்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், பப்ளிக் மாடல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், அனைத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் பேப்பர்ஸா இருக்கும். இது மெட்ரோ கருணாகரன் மேக்ஸ் பிளாக் ஸ்பாட்ல போனீங்கன்னாலும் இந்த கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். உங்களுக்கு அங்க எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.